ஏப்ரல் 1849இல் பட்டம் பெற்ற 3 மாதங்களுக்குப் பிறகு அமெரிக்க மருத்துவ இதழில் அவர் எழுதிய டைபாய்டு காய்ச்சல் பற்றிய ஆய்வுக் கட்டுரை முதல் முறையாக ஒரு பெண் மாணவியால் வெளியிடப்பட்ட மருத்துவக் கட்டுரையாகும். மருத்துவ பயிற்சிக்காக பாரிஸ் சென்ற அவர் ஒரு பொது மகப்பேறு மருத்துவமனையில் பயின்றார். அப்போது ஒரு நோயாளியிடமிருந்து நோய் தொற்று ஏற்பட்டதால் ஒரு கண்ணில் பார்வை இழந்து போனார். பின்னர் லண்டனுக்குச் சென்று செயின்ட் பர்த்தலோமீவ் மருத்துவமனையில் புகழ்பெற்ற புளோரன்ஸ் நைட்டிங்கேலுடன் பணிபுரிந்தார். நியூயார்க்கிற்கு திரும்பிய அவர் தன் சகோதரி எமிலியுடன் சேர்ந்து 1857இல் ஏழை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக நியூயார்க் மருத்துவமனையை திறந்தார். முழுவதும் பெண்கள் பணிபுரிந்த உலகின் முதல் மருத்துவமனை இதுதான்.